Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். உலகின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மோடி அட்வைஸ். ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது தேசிய விண்வெளி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளில் டெல்லியில் விண்வெளித்துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் சிஇஓக்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். மோடி கூறும்போது, நீங்கள் ஒரு புதிய துறையில் திறமை, துணிச்சலை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அரசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். நாம் எடுக்கும் முடிவுகள் நிலையானதாக இருக்க வேண்டும். ஆபத்தை எதிர்கொள்ளும் திறன் நம் நாட்டு மக்களிடம் இயல்பாகவே இருக்கிறது. விண்வெளித்துறையில் நமக்கென தனித்துவமான இடத்தை விரைவில் நம்மால் உருவாக்கிக் கொள்ள முடியும். அன்றாட சவால்களை எதிர்கொள்ளவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய வேண்டும். இந்தியாவின் விண்வெளித்துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி உலகெங்கும் திறமையாளர்களை ஈர்க்கும். உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று பிரதமர் மோடி கூறினார். லோக்சபா தேர்தலுடன் 22 மாநில சட்டசபை தேர்தலையும் நடத்த திட்டம். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும். இதுகுறித்து ஆய்வு செய்ய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்திய இந்த குழு மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. இதையடுத்து 2024 டிசம்பரில் நடந்த பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்தது. அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசியலமைப்பு 129வது திருத்த மசோதாவை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பார்லி கூட்டுக்குழுவுக்கு மசோதா அனுப்பப்பட்டது. தொடர்ந்து அக்குழுவின் தலைவராக ராஜஸ்தானின் பாலி தொகுதி பாஜக எம்பி பி சௌத்ரி நியமிக்கப்பட்டார். பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசித்து கருத்துக்களை கூட்டுக்குழு கேட்டு வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2029க்குள் முழுமையாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான கட்டமைப்பை உருவாக்கும் பணியில் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தீவிரம் காட்டி வருவதாக அதன் தலைவர் பி சௌத்ரி தெரிவித்தார். இந்த நிலையில் 2029ஆம் ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே நேரத்தில் சட்டசபை தேர்தல்களை நடத்த ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஏற்பாடு பரிசீலிக்கப்படுகிறது. ஒடிஷா, ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே லோக்சபா தேர்தலுடன் சேர்ந்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கின்றன. அதிகாரப்பூர்வ மசோதாக்களின்படி முதற்கட்டமாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் முறை முழுமையாக 2034 துவங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் 2029ஆம் ஆண்டிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியாலும் 22 மாநிலங்களை ஒருங்கிணைக்க சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றன. இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் பல மாநிலங்களின் தற்போதைய சட்டசபை பதவிக்காலம் குறைக்கப்பட வேண்டியிருக்கும். சட்டசபை கலைக்கப்பட்டவுடன் 1950ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் கமிஷன் 6 மாதங்களுக்குள் தேர்தல்களை நடத்த வேண்டும். தற்போதுள்ள மசோதாக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை விட முன்னதாகவே ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்த முடியுமா என்கிற சந்தேகம் எழுந்தது. இதுபோன்ற சர்ச்சைகளுக்கு பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தலைவர் பி சௌத்ரி விளக்கமளித்துள்ளார்.
இது மாநில முதல்வர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இந்த விவகாரம் குழுவின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது. சில மாநில பாஜக முதல்வர்கள் ஏற்கனவே இத்தகைய திட்டத்திற்கு தங்களது ஒப்புதலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கோவா, உத்தராகண்ட், ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய 4 மாநில முதல்வர்கள் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்துவதற்கு முழு ஆதரவை தெரிவித்ததாக அவர் கூறினார். 2029 லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடந்தால் கோவா, குஜராத், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநில சட்டசபைகளின் பதவிக்காலம் 3 ஆண்டு குறையும். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, ராஜஸ்தான், திரிபுரா சட்டசபைகளின் பதவிக்காலம் 4 ஆண்டு குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலில் மூழ்கிய சரக்கு கப்பல் 22 பேர் நிலை என்ன? பனாமா நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் மியான்மரிலிருந்து நேற்று சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டது. இரும்பு தாதுக்களை ஏற்றிச் சென்ற அந்த கப்பலில் சீனாவைச் சேர்ந்த 20 பேர் உட்பட மொத்தம் 24 பேர் இருந்தனர். சரக்கு கப்பல் ஒடிசா அருகே சென்றபோது திடீரென வங்கக்கடலில் மூழ்கியது. சரக்கு கப்பல் முழுவதும் கடலில் மூழ்கியதால் அதில் இருந்த 24 பேரின் நிலை கவலைக்கிடமானது. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நம் கடலோர காவல்படை மற்றும் கடற்படை வீரர்கள் அந்த கப்பலில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். வீரர்களின் தொடர் முயற்சியால் சீனாவைச் சேர்ந்த 2 உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள 22 பேரின் நிலை என்ன என தெரியாததால் பதற்றம் நீடிக்கிறது. அவர்களையும் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அதிகாரிகள் கூறினர். கப்பல் மூழ்கியதற்கான காரணம் குறித்தும் விசாரிக்கின்றனர். இந்த ஜென்மத்திலேயே முதல்வர் விஜய் உதவலாமே, ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தரணும். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. டெல்டா மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் 2000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்க வேண்டும் என கூறிய முதல்வர் விஜய், இந்த ஜென்மத்தில் அல்லல்படும் விவசாயிகளை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிர் செய்த விவரங்களை கணக்கெடுத்து ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வீதம் நஷ்டஈடு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் விபத்தில் சிக்கிய அஜித், அதிர்ச்சியில் ரசிகர்கள். ஐரோப்பாவில் மிச்சலின் லீ மேன்ஸ் கோப்பை கார் பந்தயம் நடந்தது. இதில் நடிகர் அஜித் குமார் தனது அணியுடன் பங்கேற்றார். போட்டி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த தருணத்தில் அஜித்தின் கார் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அஜித் பாதுகாப்பாக காரிலிருந்து வெளியேறினார். மீண்டும் அவர் பந்தயத்திலும் பங்கேற்றார். அவருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. அவர் முழுமையான பாதுகாப்புடன் உள்ளார் என அவரது அணியினர் தெரிவித்தனர். இளைஞர்கள் மனதில் நஞ்சை கலக்கும் ராகுல். சமீபத்தில் மகாராஷ்டிரா புனேவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்களின் கட்டுப்பாட்டில் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற மனுஸ்மிருதியின் கருத்து வெட்கக்கேடானது என்று விமர்சித்தார். ராகுலின் இந்த பேச்சுக்கு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தேசிய செய்தி தொடர்பாளர் வினோத் பன்சால் கூறியதாவது: மனுஸ்மிருதியின் ஒரு ஸ்லோகத்தை மட்டும் தேர்வு செய்து அதன் அர்த்தம் புரியாமல் இந்து சமூகத்தை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது ராகுலுக்கு எளிதாகிவிட்டது. தூய்மையான எண்ணத்துடன் வாழும் நாட்டின் இளைஞர்கள் மனதில் நஞ்சை கலக்கக்கூடாது. ராகுல் முதலில் மனுஸ்மிருதியை முழுமையாக படிக்க வேண்டும். அதன் பிறகே இந்து சமூகத்திற்கு சான்றிதழ் அளிக்கும் வேலையை செய்ய வேண்டும் என்று வினோத் பன்சால் தெரிவித்தார். ஒவ்வொரு அறையிலும் ஒரு உடல், பூட்டிய வீட்டுக்குள் சிதைந்த 4 பேர். வங்கதேசத்தின் ரங்பூர் நகரைச் சேர்ந்தவர் கணபதி சக்கரவர்த்தி, வயது 65, ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவரது மனைவி பிரதிலதா, வயது 50, மகள் அகாமி, வயது 23, மகன் பிரியம், வயது 12. ரங்பூர் நகரின் தாஸ்பாரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக வசித்து வந்தனர். வியாழக்கிழமை மதியம் பிரித்திலதா மற்றும் கணபதியுடன் உறவினர்கள் கடைசியாக செல்போனில் பேசியுள்ளனர். வியாழக்கிழமை இரவு குடும்பத்தினரின் 4 மொபைல் போன்களும் ஒரே நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தன.
அடுத்த நாளும் யாரும் போன் அழைப்பை எடுக்கவில்லை. சனிக்கிழமை இரவு 11:30 மணிக்கு தொடர்பு கொண்ட போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. சந்தேகமடைந்த பிரித்திலதாவின் தங்கை பூஜா மற்றும் உறவினர்கள் கணபதி வீட்டுக்கு நேரில் சென்றனர். வீட்டின் வெளிக்கதவு பூட்டப்பட்டு விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. போலீஸ் உதவியுடன் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது 4 பேரின் உடல்களும் சடலமாக மீட்கப்பட்டன. போலீசார் மற்றும் தடயவியல் குழுவினர் சோதனையிட்ட போது சடலங்கள் வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில் கிடந்தன. கணபதி சக்கரவர்த்தி மொட்டை மாடியில் சடலமாக கிடந்தார். பிரித்திலதா மற்றும் அகாமி மாடிப்படி பகுதியில் சடலமாக கிடந்தனர். சிறுவன் பிரியம் வீட்டின் அறைக்குள் இருந்த ஒரு கட்டிலின் அடியில் கிடந்தான். வீட்டில் இருந்த பீரோக்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தும் அறை முழுவதும் சிதறடிக்கப்பட்டு கிடந்தன. இதையடுத்து ரங்பூர் மாவட்ட போலீஸ் கமிஷனர் முகமது அப்துல் மஃபூத் தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை நடத்தினர். 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் முக்தோ மற்றும் சித்தார்த்தா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை இரவு இந்த 2 நபர்களும் பக்கத்து வீட்டு மாடி வழியாக கணபதியின் வீட்டின் மொட்டை மாடிக்கு தாவியுள்ளனர். அங்கு நின்று யாபா எனப்படும் போதைப் பொருள் உட்கொண்டதாக கூறப்படுகிறது. மாடியில் சத்தம் கேட்டதால் தோளில் துண்டுடன் கணபதி மாடிக்கு சென்றுள்ளார். இருவரையும் கண்டித்து யார் என கேட்டு சத்தம் போட்டுள்ளார். தங்களின் அடையாளம் வெளியாகிவிடும் என்ற பயத்தில் கணபதி தோளில் இருந்த துண்டை கொண்டே அவரது கழுத்தை நெரித்து கொன்றுள்ளனர். சத்தம் கேட்டு மாடிப்படி வழியே மேலே வந்த மனைவி பிரதிலதாவையும் தொடர்ந்து வந்த மகள் அகாமியையும் சிறுவன் பிரியமையும் அடுத்தடுத்து கழுத்தை நெரித்து கொன்றுள்ளனர். சம்பவத்தை மறைக்கவும் திசை திருப்பவும் வீட்டின் பொருட்களை சிதறடித்து கொள்ளை நடந்தது போன்ற தோற்றத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தாஸ்பாரா பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணபதி சக்கரவர்த்தி யாருடனும் எந்த பகையும் இல்லாமல் அமைதியாக வாழக்கூடியவர் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் இந்து குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் ஒரே நேரத்தில் மர்மமாக இறந்தது பெரும் பதற்றத்தை உண்டாக்கியது. போலீஸ் துரித விசாரணையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு மத ரீதியிலான பதற்றம் தணிந்துள்ளது.